மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே டிமார்ட்டுக்கு வந்தோம் சில திங்ஸ் வாங்கணுன்றதுக்காக. கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. ஏதாவது திங்ஸ் நம்ம பல்காக வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். நான் டிமார்ட்டில் வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு, சோப்பு, அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் இதெல்லாம் மட்டும்தான் வாங்குவேன். மந்த்லிலாம் இங்கே வர மாட்டேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 4 மந்த்க்கு ஒன்ஸ் தான் வருவேன். நான் என்ன வாங்கணும்னு பார்க்கலாம். என் பையனுக்கு ஒரு செப்பல் வாங்கினேன். இந்த மாதிரி மாடல் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கான், பட் இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான். டெய்லி வியர்ஸ்க்காக இந்த செப்பல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த டோர் மேட் வாங்கினேன். இந்த மேட்டோடைய ரேட் பார்த்திங்கன்னா 49 ருபீஸ். கீழே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரப்பராகவே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு க்ரிப்பாக இருக்குது. இது டைல்ஸில் வழுக்காது. இப்போ நூடுல்ஸ் பேக்கெட்டோட வாங்கியிருக்கேன். அடிக்கடிலாம் இந்த நூடுல்ஸ் செய்ய மாட்டேன். இங்கே போனால் மட்டும்தான் என் பையன் இந்த மாதிரி கேக்ஸ்லாம் வாங்குவான். அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக் ஒரு ப்ரெஷ் வாங்கினேன், பையனுக்கு பவுடர். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபீஸ் தான், 10 ருபீஸ் தான். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். பேஸ்ட் வாங்கியிருக்கேன். இந்த தடவை டாபர் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பேஸ்ட்டையும் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையல் எண்ணெய் வாங்கியிருக்கேன். கோதுமை மாவும் வாங்கியிருக்கேன், 2 kg பேக்கெட். இதுதான் நான் டிமார்ட்டில் வாங்கினேன் திங்ஸு. எப்பவுமே டிமார்ட்டுக்கு போனால் ட்ரே, பவுல் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். பட் இந்த டைம் தான் எதுவுமே எடுக்காமல் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கேன், சோப் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ.